Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 பண்ண தரமான சிறப்பான சம்பவங்களை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால், ஓகேங்களா. ஸோ எல்லா லோவையும் பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி பிளேஸ்மெண்ட்டே கிடைக்கல யாருக்கும், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்மளோட செட்டப் படி 1 hour லோ ஹை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 50% அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல செட்டப் கிடச்சிது. பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக்கால் என்னோட வந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லிக்கிறேன், 50% வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரீட்ரேஸ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஃபர்தர் டவுன் போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோம். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது என்ன வந்து, நான் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரு ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறேன் 300 ரூபா லாஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு அரௌண்ட் 8000 லாஸ். என்னோடய மார்ஜினில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50% வைப் அவுட், ஓகேங்களா. ஸோ இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நைட்டு ஒரு 2 days வந்து ஹோல்ட் பண்ணால் என்ன ஆகுங்கிறதுக்கான ரியாக்ஷன் தான் என்னோடது. அடுத்தது நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்டாக்ஸ். ஏன்னா நான் மார்க்கெட்டில் செல் பண்ணேன், கிட்டத்தட்ட 3:20 செல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இதை வந்து 700 ரூபா ப்ராஃபிட்டில் எண்ட் அப் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது, சனி ஞாயிறு 2 நாள் லீவு, எந்த பொசிஷனும் ஹோல்ட் பண்ணக்கூடாதுங்கிறதும் எனக்கு தெரியும், ஓகேங்களா. அப்போவும் எனக்கு செல் ஆகலை. இன்றைக்கி மார்க்கெட்டில் மார்னிங் ஓப்பன் உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7000 இருந்த லாஸ், 7500 இருந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3800 அளவுக்கு ரெக்கவர் ஆச்சு, ஓகேங்களா. அப்பவும் செல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9:18 to 20 இந்த டைமிங்குள்ளே நான் செல் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்போவும் எனக்கு அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ இது வந்து அப்ஸ்டாக் கஸ்டமர் கேருக்கு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லை. ஸோ இது வந்து எனக்கு மிகப்பெரிய லாஸை கொண்டாந்து விட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1:1 டார்கெட் ஹிட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டான். இதான் அந்த ட்ரேடு, ஓகேங்களா. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன். அடுத்தது ஆஃப்டர்நூன் என்னோடய ஸ்டாப் லாஸ் அடித்த அந்த டைம் அதே சுச்சுவேஷனில் அவன் இன்னொரு செட்டப் கொடுத்துருந்துருக்கான். நான் வந்து ஆக்சுவலாக வந்துன்னா காலையில் இருந்தது இந்த மைண்ட் அதாவது காலையில் எப்பவுமே வந்து ட்ரேட் செட்டப் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வந்து மைண்டை ஓரளவுக்கு ரெடியாக வச்சுக்கங்க. எனக்கு நடந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் நடந்ததுன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8500 rupees நியர் டு 8800 rupees லாஸ், ஓகேங்களா. ப்ரோக்கரேஜெல்லாம் சேர்த்துனா அவ்வளோ லாஸ் எனக்கு இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும், ஓகேங்களா. ஸோ இதை சொல்லிக்கணும். ஏன்னா என் மார்ஜினில் கிட்டத்தட்ட 2 weeksோட ப்ராஃபிட்டை வந்து 2 weeksா லாஸ்ட்டு 6 ட்ரேடிங் செஷன் எடுத்த ப்ராஃபிட்ஸை ஒரே நாளில் தூக்கிட்டு போயிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதை சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணுறோமா இல்லையானே உங்களுக்கு தெரியணுமல்லவா. ஸோ லாஸ் வந்து ஆக்சுவலாக அந்த நான் காமிச்சிருப்பேன். ஏன்னா வந்து டெலகிராமில் கூட போடக்கூடாது, அந்த ஒரு காரணத்தினால தான் போடல, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த 50% இன்றைக்கி ரீட்ரேஸ் ஆகிட்டு வந்து மிகப்பெரிய செட்டப் கொடுத்துருந்தாங்க டவுனுக்கு. ஸோ ஆனால் அந்த செட்டப் வந்து நான் எடுக்கல. ஏன்னா எனக்கு அந்த டைம் வந்து மைண்ட் தோணலை. நான் ரிவர்ஸ் செட்டப் எடுத்திருந்தேன்னா எனக்கு இன்றைக்கி அந்த லாஸ் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கும். ஸோ என்னோடய 40 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணிட்டு வந்திருப்பேன். எனக்கு இல்லாட்டி நான் அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் போடல. காரணம் என்னென்னா வந்து எனக்கு ட்ரைலிங் எப்போல்லாம் ஹிட் பண்ணுறேனோ அடுத்த டைம் வந்து ட்ரைலிங் ஹிட் பண்ணிட்டு என் டார்கெட்டை ஹிட் பண்ணிடுறேன். சொன்னால் ட்ரைலிங் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் நான் எக்ஸெப்ட் பண்ணுறது இதுதான், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுங்களா. ஸோ ஏன்னா வந்து ஹியூஜ் டவுன் வந்திருக்காங்க. வீக்லி கேண்டில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் வந்து இதுதான், ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இந்த 100 பாயிண்ட்டை ஃபில் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் 50 பாயிண்ட், ஓகேங்களா. அட்லீஸ்ட் 50 பாயிண்ட். அதாவது வெள்ளிக்கிழமை வந்த லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லோ வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது வந்து நாளைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு கேப் டவுன் பண்ணாங்கன்னா ஒரு இப்போ வந்து 549 அந்த ரேஞ்ச், 550 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன் பண்ணாங்கன்னா வந்து 500 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனாங்கன்னா ஓவர் சோல்டில் தான் ஓப்பன் ஆவாங்க. அப்போ வந்து இமீடியட் பையிங் ப்ரெஷர் வந்து ஃபஸ்ட்டு 1 hourலேயே அதை போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து சைட்வேஸ் போகிறதுக்கோ இல்லை ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகிறதுக்கோ ஏதோ ஒன்று சம்திங் எடுப்பாங்க. அப் ட்ரெண்ட் போகணுன்னா மறுபடியும் சொல்கிறேன் 1 hourல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இமேஜை வந்து ஆக்சுவலாக வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் அதை ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னா வந்து 600 to 500, ஓகேங்களா. 500 வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ஓயில் இப்போதைக்கு எந்த ஒரு செல்லர்ஸும் இல்லை, புட் செல்லர்ஸ் இல்லை. ஆனால் நார்மல் ஓயில் வந்து பார்த்திங்கன்னா 500 ஹியூஜ் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் நாளைக்கு மார்க்கெட் 500 வரும்.
500 வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் போகும். ஓகேங்களா? ஸோ இது பை செல் ரெக்கமெண்டேஷன் இப்பவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த விஷயம் வந்துன்னா பேங்க் நிஃப்டி நம்ம 2-3 நாளாக கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த ஒரு ஃபாலிங் சேனலில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்போட 50% ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அந்த கேப்போட 50% சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஓகேங்களா? ஃபிப் டூல் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ கேப் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இங்கேருந்து இந்த கேப். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ 48,294. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 48,294. ஓகேங்களா? ஸோ அதை டைப் பண்ணிக்குவோம். 48,294. ஓகேங்க. ஸோ பார்த்துங்க கரெக்டாக அந்த பாக்ஸோட கேப்போட 50% சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு பேங்க் நிஃப்டி ஃபர்தராக மேலே போயிருக்கு. ஆனால் இந்த மேலே போனது எதுக்குன்னா வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் நான் அதிகமாக இருக்கிறதுக்கான எதிர்பார்ப்பு பார்க்குறேன். ஸோ அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து மறுபடியும் இந்த கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இல்லாட்டி லாஸ்ட்டு சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிட்டு மறுதராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கான ட்ரேடிங் செட்டப் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை வந்து பிரேக்கோ டச் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேடிங் செட்டப் கொடுத்தது. ஏன்னா வந்து எந்த ஒரு சைடு ரிஜெக்ஷன் ஆகாமல் இருந்தப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 200 பாயிண்ட் டார்கெட். அதே வந்து நீங்கள் ஆப்ஷனில் போகும்போது உங்களுக்கு 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு 100 பாயிண்ட் டார்கெட். ஓகேங்களா? சேம் நெஃப்டியில் இருக்கிற மாதிரியே 1500 ஸ்டாப் லாஸு 3000 ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் செட்டப் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டியில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் டிகே வந்து பேங்க் நிஃப்டியில் அவ்வளோக்கா நடக்கலை. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நானே இதை இன்றைக்கி தான் நோட் பண்ணேன். ஏன்னா எனக்கு நெஃப்டி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃப்ரைடே வந்து எனக்கு லாஸ் ஆனது காரணமே வந்து ஆப்ஷன் டிகே தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா 80 பாயிண்ட் போன இடத்துல என்னோடய நெஃப்டி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் வெறும் 23 பாயிண்ட் தான் மேலே போனான். ஸோ அவன் வந்து போயிட்டு ஆனால் நெஃப்டி கீழே இறங்கும்போது எனக்கு ஹியூஜாக கீழே இறங்கினான். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க இன்னும் 2 வேவே முழுசாக முடியல. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். இது ஃபாலிங் வெஜ் மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி மேலே அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அசெண்டிங் ட்ரையாங்கிள் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போகலாம். ஆனால் மேலே போகிறதும் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. இங்கே வேறு காற்று வேறு ஹெவியாக அடிக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்றைக்கான எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது. ஓகேங்களா? அப்ஸ்டாக்ஸை வந்து நான் பழக போகிறேன் ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா எவ்வளோ நாள் அவனை பெருமையாக பேசியிருந்து நீங்கள் எனக்கு வச்சு செஞ்சுட்டான். ஓகேங்களா? ஏன்னா நேற்றும் வெள்ளிக்கிழமையும் என்னோடய ஆர்டரை செல் பண்ணல அவன் மார்க்கெட் டைமில். இன்றைக்கி காலையிலேயும் அவன் செல் பண்ணல. இதுக்கு என்ன ரீசன் நான் வந்து நிறைய பேர்த்து கேட்டால் போதும். ஏன்னா ப்ரோக்கர் தான் எல்லாம் காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. ப்ரோக்கருக்கு மெயில் போட்டிருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேங்களா? இல்லாட்டி டைம் டு ஸ்விட்ச் ப்ரோக்கராக இருக்கும். ஓகேங்களா? மேபி 0 கூட ஸ்விட்ச் ஆகனாலும் அவன். ஓகேங்களா? ஸோ இன்னும் க்ரோவுக்கு வந்து எனக்கு ஆப்ஷன் செயின் வந்து நான் எனேபிள் பண்ணி விடாமல் வச்சுருக்காங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கு அது வந்து இஷ்யூ காட்டுறாங்க. நேரில் பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா க்ரோவிலே பண்ணலாங்கிற ஐடியா கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு லெவல்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு க்ரூஷியல் லெவல்ஸுங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இன்றைக்கான டே ஹை பிரேக் பண்ணும். அடுத்து ப்ரீவியஸ் இந்த கன்சல்டேஷன் ஹை. ஓகேங்களா? அதை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போனாலும் கீழே வரதுக்கான இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை பிரேக் பண்ணால் மேலே என்ட்ரி போகலாமான்னா ரிஸ்க் எடுத்து போகலாங்க. ஆனால் வந்து எஸ்டர்டே க்ளோசிங், அதாவது இன்றைக்கி க்ளோசிங் இல்லை, எஸ்டர்டே க்ளோசிங் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளிக்கிழமை க்ளோசிங். அந்த க்ளோசிங்கோட மேக்ஸிமம் ஆர்டரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே அது ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது.